நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது எக்ஸசைஸ் 6.1. அது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ்ஸ் தான் போட்டிருக்காங்க. நம்ம அதை என்ன நினச்சிப்போம்னா ரிலேட்டட் ரேட் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ரிலேட்டட் ரேட் ப்ராப்ளம்ஸ்னால் என்ன? ஏற்கனவே நான் டிஃபரன்ஷியல் கேல்குலஸோட இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் சொல்லியிருந்தேன். y is equal to f of xங்கிற ஒரு குவான்டிட்டி, ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதில் வந்து x வந்து இண்டிபெண்ட் வேரியபிள், x வந்து கிவன் இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸை டிபெண்ட் பண்ணி தான் ஒய் சேஞ்ச் ஆகும். ஸோ ஒய் இஸ் டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் அப்படிங்கிறது dy by dxன்னு படிச்சிருந்தோம் இல்லையா? dy by dxன்னு என்ன அர்த்தம்? டிஃபரன்சியேஷன் ஆஃப் y with respect to x. தட் மீன்ஸ் ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றம் எதை பொறுத்து? எக்ஸை பொறுத்து. அப்போ எக்ஸை பொறுத்து ஒய்யில் ஏற்படக்கூடிய மாற்றம் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொல்ல வேண்டாம், சேஞ்ச் இன் y with respect to x. புரியுது? அதான் டிஃபரன்சியேஷன் ஆஃப் y with respect to x. இங்கே ரேட் ஆஃப் சேஞ்ச் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே இங்கே டயத்தை பொறுத்து சேஞ்ச் ஆயாச்சு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதை என்ன சொல்லணும்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு குவான்டிட்டி என்ன செஞ்சிட்ருக்கு, டயத்தை பொறுத்து ஃபாஸ்ட்டாக மாறிக்கிட்டே இருக்குன்னு வைங்க. அதனுடைய மாற்றத்தை நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பைக் ரேஸ் நடந்துகிட்ருக்கு, ஒரு 5 பேர் பைக்கில் போகிறாங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இப்போ ஒரு 2ஆம் நம்பர் பைக்கோட வேகம் என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா, அந்த பைக் வந்து அவன் ஆக்சிலேட்டர் கூட்ட பைக்கோட ஸ்பீடு கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ எப்போ அந்த வேகத்தை கேல்குலேட் பண்ணுறது? ஏன்னா ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்கும், அப்படி தானே? கூட்டினாலும் சரி அல்லது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றால குறைச்சாலும் சரி ஸ்பீடு மாறிக்கிட்டே இருக்குன்னு இங்கே கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போக முடியாது. சரிதானே? அவன் கூடி குறைஞ்சி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை சொல்லி அந்த பாயிண்ட்டை கிராஸ் பண்ணும் பொழுது என்ன ஸ்பீடு, ஒரு போஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்பொழுது என்ன ஸ்பீடுன்னு தான் அவங்களால கேல்குலேட் பண்ண முடியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், இந்த கிரிக்கெட் பால் இருக்கு இல்லையா, பவுலிங் போடும்போது அந்த பவுலர் கையிலேருந்து பால் வெளியே வரவுமே அந்த பாலோட ஸ்பீடு என்னன்னு வெளியே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, அப்படி தானே? பார்த்துருப்பீங்க தானே? அப்போ அது எப்படி பாசிபிள்? பாலோட ஸ்பீடு இவ்வளோங்கிறது அவர் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு ஸ்பீடில் போடுவார், சரி தானே? ஒரே இந்த பவுலராக எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்பீடில் தான் போடுவார்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பாலுக்கும் அது வித்தியாசமாகும், அப்படி தானே? ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கையிலேருந்து பால் வெளியே வரக்கூடிய அந்த இடத்த கரெக்டாக கணக்காகி, இந்த பவுண்ட்ரி உண்டு இல்லையா, சரிதானே? அந்த பவுண்ட்ரியை கணக்காகி அதில் ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. எங்கே இருந்தாலும் ஒரு கேமரா வச்சு அதை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல பால் அவருக்கு விரல்லேருந்து வெளியே வரவும் என்ன ஸ்பீடோ அதை உடனே டிஸ்பிளே பண்ணிடுவாங்க, சரிதானே? அப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம அது வேரி ஆகிட்டே இருக்கும் பொழுது, இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும் பொழுது அல்லது இந்த கிராஸ் பண்ணும் பொழுது என்ன ஸ்பீடில் இருந்தது, என்ன ரேட்டில் அது கூடிக்கிட்டு இருந்தா குறைஞ்சிட்டு இருந்தாங்கிறத கேல்குலேட் பண்ண முடியும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பலூனை நீங்கள் ஊதுறீங்கன்னு வைக்க, பலூனை ஊதும் பொழுது அந்த பலூன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பலூன் நம்ம யார் உள்ள ஊத வந்து அந்த வால்யூம் ஆஃப் பலூன் இன்க்ரீஸ் ஆகுது, உங்களுக்கு கிளியராக தெரியும், ஃபாஸ்ட்டாக கூடும், சரிதானா? இதே இது வால்யூம் நல்லா நீங்கள் பெருசாக ஊதியாச்சு, இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு மூச்சை இழுத்து ஊதுறீங்க, ஆனால் அந்த வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் என்ன செய்யும்? ரொம்ப குறையும். ஏன்னா அவ்வளவு வால்யூமும் கவர் ஆகணும்ல, புரிஞ்சுதா புரியலையா? அவ்வளவு வால்யூமும் கவர் ஆனால் தான் அதை விட கொஞ்சம் அதிகமாகும் தான் வால்யூம் கொஞ்சோல பெருசாகும். அந்த வால்யூம் ஆஃப் பலூன் வந்து கொஞ்சம் போல பெருசாகும். வந்து சின்னதாக பலூன் வந்து ஏற இல்லாதப்போ ஃபாஸ்ட்டாக ஊதும்போது அந்த வால்யூம் கூடுறது நமக்கு வந்து விசிபிளாகவே தெரியும். ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் அது கூடுது, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக தான் கூடுதுங்கிறது உங்களாலேயே பார்க்க முடியும். அப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வால்யூம்ங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி எந்த பர்டிகுலர் டைம் வந்து பலூனோட ரேடியஸ், ஒரு ஸ்பெரிக்கல் சேஃப் பலூன்னே வச்சுக்கோங்க, ரேடியஸ் வந்து இப்போ 1 அல்லது 2 இருக்கும்பொழுது ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இதே ரேடியஸ் வந்து ஒரு 10 சென்டிமீட்டர் ஆன பிறகு வால்யூம் வந்து இருந்தது மாதிரி வால்யூம் வந்து ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகாது. அப்போ ரேடியஸ் கூட வால்யூம் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரிப்பட்ட ப்ராப்ளம்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்போ நான் சொல்கிறது என்ன சொல்கிறேன்னா, என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சம்மை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டு என்ன கொடுத்துருக்காங்க, எது சேஞ்ச் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு எதை பொறுத்து சேஞ்ச் ஆகுதுங்கிறத கிளியராக பார்த்துக்கிடணும். யூனிட் ரொம்ப முக்கியம். மீட்டரா, மினிட்டா, செகண்டா,
மில்லிமீட்டரா, இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன? அப்போ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்னா என்னது? அதான் சொன்னேன். இப்போ பைக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட ஒரு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு 10 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது, அதாவது 9வது கிலோமீட்டர் கிராஸ் பண்ணும் பொழுது, புரியுதா? அல்லது அந்த எண்டிங் பாயிண்ட்டுக்கு, புரியுதா, எண்டிங் பாயிண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி அல்லது 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி என்ன ஸ்பீடில் போயிட்டு இருந்தார் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணதுக்கு தான் அப்படி தான் கேல்குலேட் பண்ண முடியும். ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு வேணும். புரியுதா? இப்போ நம்ம பலூனை ஊதிட்டே இருக்கோம். முதல் 1 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் 5 சென்டிமீட்டரை கிராஸ் பண்ணும்போது அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் வால்யூம் ஆஃப் பலூன் அப்படி தான் கேட்க முடியும். புரியுதா? அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்கிறதையும் கிளியராக நீங்கள் சம்மில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரியா? ஸோ நம்ம இப்போ ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டு சம். எக்ஸசைஸ் 6.1ல் ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி ஏரியா ஆஃப் சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ். சரியா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் ரேடியஸ் R when R is equal to 3 cm and R is equal to 4 cm. அப்போ rate of change of area of circle, rate of change of area of circle கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரேடியஸில். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். தென் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு நீங்கள் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான் போடணும். சரியா? அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ டிஏ பை ரேட் ஆஃப் சேஞ்சு. சரியா? திருப்பி ஒரு சம்ம ரீட் பண்ணுறேன். Find the rate of change of area of a circle with respect to its radius. சரியா? சம நல்லா பாருங்க. Rate of change of area of circle with respect to its radius கொடுத்துட்டாங்க. சரியா? ஒன்றுமே கொடுக்கலைன்னா நம்ம டைம் எடுத்துக்கலாம். with respect to its radius கொடுத்துட்டாங்க. ஸோ dA by dr. புரிஞ்சுதா? ஒன்றுமே கொடுக்கலைன்னா ரேட் ஆஃப் சேஞ்சுனாலே dA by dtன்னு எடுத்துக்கலாம். பட் இங்கே dA by dr. அப்போ ஈக்குவல் டு பை இன்டூ 2r. அடுத்தனா r வித் ரெஸ்பெக்ட் டு r க்கு தானே பண்ணுறோம். அப்போ x ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2x மாதிரி r ஸ்கொயருக்கு டிஃபரன்சியேஷன் 2r. தட் இஸ் 2πr. 2πrன்னு எழுதும்போது என்ன தோணணும் உங்களுக்கு? இது வந்து ஒரு பெரிமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது தோணும். அப்போ அந்த பேசிக் ஃபார்முலாஸ்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே அது தேவைப்படுது. ஏரியா ஆஃப் சர்க்கிள், வால்யூம் ஆஃப் கியூபு, வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஸ்பியர், புரியுதா, சர்ஃபேஸ் ஏரியா. நம்ம 7th 8th லோயர் கிளாஸில் படிச்சிருப்போம் இல்லையா? அந்த பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாமே நமக்கு இங்கே தேவைப்படுது. அப்போ 2πr அப்போ ஈக்குவல் டு dA by dr. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஏன்னா வந்திருக்கு r is equal to 3 சென்டிமீட்டராக இருந்தால் ஸோ dA by dr is equal to 2π into 3 ஈக்குவல் டு வந்திருக்கு 6π சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிண்ணா? சென்டிமீட்டர் ஸ்கொயர் அவ்வளோதான். 6π சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இந்த ரெண்டுமே சென்டிமீட்டருங்கிறதுனால. அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து r is equal to 4 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா dA by dr is equal to 2π into 4 is equal to எவ்வளவு? 8π சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளோதான். புரிஞ்சுதா இல்லையா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தென் அடுத்தது செகண்ட் சம். சரியா? அப்போ என்ன வந்திருக்கு? The volume of the cube is increasing at the rate of 8 centimeter cube per second. How fast is the surface area increasing when the length of an edge is 12 centimeter அப்படிங்க எடுக்கலாம். length of the edge is என்னது? 12 centimeter. ஸோ பார்த்துக்கோங்க. இதில் dA by dr இருக்கான ஏரியாவுக்கு வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர், ரேடியஸுக்கு வந்து சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர். சரி, எங்கேயும் அதே மாதிரி போட்டுருவோம். சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் சென்டிமீட்டர். சரி, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாரு. லெட் எக்ஸ் பி த லென்த் ஆஃப் எட்ஜ்னு எடுத்துப்போம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க பாரு. ஒரு வால்யூம் ஆஃப் கியூபு ஏங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா, வி பி த வால்யூம் அண்ட் ஏ பி த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கியூப் அட் எனி டைம் டி. அப்போ நான் இதை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணல. எதை? எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த எட்ஜுங்கிறது அட் எனி டைம் டிக்கு உள்ள இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா எது மாறிக்கிட்டே இருக்கு? வால்யூம் மாறிட்டு இருக்குது, ஏரியாவும் மாறிட்டு இருக்குது. புரியுதா? ஸோ சேர்த்து போட்டாலும் தப்பு கிடையாது. சரியா? லெட் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ் பி த லென்த் ஆஃப் த எட்ஜ், வி பி த வால்யூம் அண்ட் ஏ பி த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரிஞ்சுதா?
ஸோ வால்யூம் என்ன ரேட்டில் மாறுது? dv by dt is equal to 8 cm³ per second. அப்போ x is equal to, அதாவது லென்த் ஆஃப் எட்ஜ் வந்து 12 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது dA by dt எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதா? அவ்வளோதான். ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன? x³ therefore dv by dt is equal to 3x² into dx by dt. இதில் dx by dt நமக்கு தெரியாது. dv by dt is equal to 8 into 3 into x² into dx by dt. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்க. therefore dx by dt is equal to என்ன வந்திருக்கு? 8 by 3x². புரிஞ்சுதா? 8 by என்ன வந்திருக்கு? 3x². இப்போ என்ன பண்ணுறோம்னா, அடுத்து நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. சரியா? சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப். சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம என்ன வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுப்போம். இதில் எழுதிக்கலாம். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் ஏ இஸ் ஈக்குவல் டு 6x² இல்லையா? ஒரு கியூப் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் மொத்தம் எத்தனை சைடு இருக்கும்? மொத்தம் 6 சைடு இருக்கும். 1 2 3 4 சுற்றி 4 சைடு, மேலே ஒன்று கீழே ஒன்று, மொத்தம் 6 சைடு இருக்கும். எல்லாமே ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்கொயருக்கு x². அப்போ 6 சைடுமே ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 6x². ஸோ dA by dt இதான் கேட்டிருக்குது. 6 into 2x into dx by dt. அப்போ ஈக்குவல் டு 12x into what is dx by dt? 8 by 3x². இந்த ரெண்டையும் கட் பண்ணிடுங்க. ஸோ when x is equal to 12, x equal to 12 போடும் பொழுது 12 into 8 by 3 into 12. இந்த 12 12 கட் பண்ணிடுங்க. ஸோ 8 by 3 சர்ஃபேஸ் ஏரியா தானே? புரிஞ்சுதா? இங்கே என்ன வந்திருக்கு? சென்டிமீட்டரில் தந்துருக்காங்க. அடுத்து எல்லாமே ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஏரியாங்கிறதுனால இங்கே கியூப் போட்டிருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வால்யூம். இப்போ நம்ம பண்ணுறது ஏரியா, ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா. ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர், டைம் என்னது? செகண்ட். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். அவ்வளோதான். புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். ஸோ இந்த 2 12 மட்டும் கட் பண்ணியிருக்கிறேன். புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான். கொஞ்சம் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். தென் தேர்ட் சம். தேர்ட் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த ரேடியஸ் ஆஃப் ஏ சர்க்கிள் இன்க்ரீசிங் யூனிஃபார்ம்லி அட் தி ரேட் ஆஃப் 3 centimeter per second. Find the rate at which the area of the circle is increasing when the radius is equal to 10 centimeter. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Let R be the radius and A be the area of the circle at any time t ன்னு கெஸ் பண்ணிக்கலாம். நம்ம என்னென்ன கேரக்டர்லாம் யூஸ் பண்ண போகிறோமோ சம்மில் அது அவ்வளோமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம். ஆர்னா என்னது, ஏனா என்னது. ஏனா ஏரியாவும் இருக்கலாம், சர்ஃபேஸ் ஏரியாவும் இருக்கலாம். புரிஞ்சுதா? அல்லது இங்கே சர்ஃபேஸ் ஏரியானா நீங்கள் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு பதிலாக எஸ்ன்னு கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ ரேடியஸ் வந்து என்ன ரேட்டில் மாறுது? 3 centimeter per second. அப்போ நம்ம இதை வச்சு சொல்லிடலாம் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா. பொதுவாட்டே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸில் இன்க்ரீஸிங் குவான்டிட்டிஸுக்கு ப்ளஸ் சைனும் டிக்ரீஸிங் குவான்டிட்டிஸுக்கு மைனஸ் சைனும் கொடுப்போம், மறந்துடாதீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கூட்டிகிட்டே இருக்குது. என்ன ரேட்டில் கூட்டிகிட்டு இருக்குது? ஒரு செகண்டுக்கு 3 centimeter வச்சு கூட்டிகிட்டு இருக்குது. அப்போ ரேடியஸ் வந்து 10 centimeter இருக்கும் பொழுது தட் இஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஒரு செகண்டுக்கு 3 centimeter வச்சு ரேடியஸ் கூட்டிகிட்டே இருக்குது. ஒரு செகண்டுக்கு அப்படி கூட்டிகிட்டே இருக்கும் பொழுது, புரியுதா? எப்போ ரேடியஸ் வந்து 10 centimeter இருக்கும் பொழுது என்ன ரேட்டில் அந்த ஏரியா மாறுங்கிறது கொஸ்டின். அப்போ எனிவே நம்ம ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் வேணும். ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? pi r square. Then dA by dt is equal to pi into 2r into dr by dt. Pi into r square க்கு differentiation என்ன? 2r into dr by dt. சரியா? r ஐயும் pi ஐயும் ஒன்று போல தெரிய வேண்டாம், கரெக்டாக போடும். ஸோ pi into, சரியா, pi into 2r into dr by dt. dr by dt போல எவ்வளவு? 3. புரியுதா? அப்போ நமக்கு என்ன கேட்டுக்காங்கன்னா when x is equal to, சாரி, r is equal to எவ்வளவா இருக்கும் பொழுது? 10 centimeter இருக்கும் பொழுது. ஸோ 10 centimeter இருக்கும் பொழுது என்ன வந்திருக்கு? dA by dt is equal to என்ன வந்திருக்கு? 6 into pi into 6 into 10. அப்போ ஈக்குவல் வந்திருக்கு 60 pi. சொல்ல புரிஞ்சுதா? 60 pi centimeter square. 60 pi centimeter square per
second. அவ்வளோதான். ஸோ இது வந்திருக்கு dA by dt. dA by dt is equal to 60 pi centimeter square per second. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான், இது கவனமாக இருக்கும். Exercise 6.1ல fourth sum. An edge of a variable cube is increasing at the rate of 3 centimeter per second. How fast is the volume of the cube increasing when edge is equal to 10 centimeter long? அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, let x be the length of edge of a cube and v be the என்ன வந்திருக்கு volume of cube at any time t. அப்போ edge வந்து என்ன ரேட்டில் கூடுது, dx by dt is equal to 3 centimeter per second. x equal to 10 சென்டிமீட்டராக இருக்கும்போது வால்யூமில் ஏற்படக்கூடிய சேஞ்சு கேட்டாங்க. ஸோ வால்யூம் ஆஃப் கியூப், வால்யூம் ஆஃப் கியூப் ஃபார்முலா என்ன, v is equal to x cube. Then dv by dt is equal to 3x square into dx by dt. சரிண்ணா, 3x square into என்ன வந்திருக்கு dx by dt. வால்யூம் ஆஃப் கியூப் என்ன வந்திருக்கு dv by dt தான் கேட்டிருக்காங்க. சரியா, dv by dt. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3x square into dx by dt. dx by dt இப்போ என்ன போடலாம் into 3 கேட்டிருக்குது. when x is equal to எவ்வளவு 10 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது, சென்டிமீட்டர் ஆகும்போது அதை கொண்டு இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ 9 into 100, எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டால் 100. ஸோ 900 சென்டிமீட்டர் கியூப் பர் டைம் எவ்வளவு செகண்ட், அவ்வளோதான், சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட், அவ்வளோதான், வெரி சிம்பிள். தென் இதே மாதிரி தான் ஃபிஃப்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A stone is dropped into a quiet lake and waves moves in circles at the speed of 5 centimeter per second. At the instant when the radius of the circle is wave is 8 centimeter, how fast is the enclosed area increasing? அப்போ எப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆகும் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு லேக்கில் ஒரு கல்லை போடும்போது என்ன செய்யும், அந்த வேவ்ஸ் வந்து இப்படி கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அப்படி அலை இல்லையா அப்படி போயிட்டே இருக்கும். புரிஞ்சுதா, அந்த வேவ் வந்து அப்படி ரேடியஸ் கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை தான் இங்கே ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெட் எக்ஸ் பி த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் ஏ பி த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அட் எனி டைம் டி. அப்போ dx by dt ரேடியஸ், அப்போ dx by dt is equal to a எக்ஸ்ன்னு போட்டாக்க போயிடலாம், வேணால் ஆர்னு போட்டுக்கோங்க. ஸோ dr by dt is equal to 5 centimeter per second. அப்போ ஸ்பீடுன்னு கொடுத்தோன்னா வேறு எதுவும் யோசிச்சிடக்கூடாது, அந்த ரேடியஸ் கூடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் இங்கே ஸ்பீடுன்னு கொடுத்துக்கிறான். அப்போ dr by dt is equal to 5 centimeter per second. when x is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது, சரியா, அந்த எக்ஸ் வந்து அப்படி கூடிக்கிட்டே போகுது. அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் யார், r is equal to 8 சென்டிமீட்டர். நம்ம ஆர்னு மாற்றிட்டோம் இல்லையா. ஸோ r is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது ஏரியா எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்ன, பை r ஸ்கொயர். then dA by dt is equal to pi into 2r into dr by dt. ஸோ அப்போ ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு பாருங்க, when r is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது dA by dt is equal to pi into 2 into 8 into dr by dt எவ்வளோப்பா 5, அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் டு வந்திருக்கு 40 into 2 80 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டரில் தானே வந்திருக்கு, சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட். ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் ஏரியா எவ்வளவு, when r is equal to 8 சென்டிமீட்டராக இருக்கும்போது என்ன ரேட்டில் கூடுது, 80 pi சென்டிமீட்டர் ஸ்கொயர் பர் செகண்ட், அவ்வளோதான். மேபி 1 மார்க்கில் கேட்கும்போது பைக்கு வேல்யூ 22/7 போட்டிருக்கலாம். ஸோ அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. தென் சிக்ஸ்த்து சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். The radius of a circle is increasing at the rate of 0.7 centimeter per second. What is the rate of increase of its circumference? அப்படிங்க கேட்டிருக்காங்க. ரேடியஸும் சர்க்கம்ஃபரன்ஸும். அப்போ let r be the radius and c be the என்ன வந்திருக்கு circumference of this circle at any time t. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஸோ radius of the circle is increasing at the rate of, ஸோ dr by dt கொடுத்துக்கிறாங்க. dr by dt is equal to 0.7
சென்டிமீட்டர் பர் செகண்ட். சரியா? 0.7 என்னது சென்டிமீட்டர் பர் செகண்ட். புரிஞ்சுதா? அப்போ என்ன கேட்டுக்காங்கன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டுக்காங்க. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன வரும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் என்ன வந்துடும் பாருங்க, C is equal to 2 pi r. அப்போ dc by dt is equal to 2 pi into dr by dt. இதை 2 pi இந்த ரெண்டுமே வந்து என்னது கான்ஸ்டன்ட், r தான் வேரியபிள். சர்க்கம்ஃபரன்ஸ் சியும் r தான் வேரியபிள். ஸோ dc by dt is equal to dr by dt. ஸோ அப்போ கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டாச்சுன்னா dc by dt is equal to கொஸ்டின் மார்க் போட்டு வச்சுருக்கோம். ஸோ அப்போ equal to 2 pi into what is dr by dt? 0.7. அப்போ equal to 1.4 pi. சர்க்கம்ஃபரன்ஸ்னா லென்த்து தானே, ஸோ சென்டிமீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். ஏரியானா சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடணும், வால்யூம்னா சென்டிமீட்டர் கியூப் போடணும். இங்கே வந்து சர்க்கம்ஃபரன்ஸுக்கு அது டோட்டலாக ஒரு லென்த்து தான். அப்போ 1.4 pi சென்டிமீட்டர் பர் செகண்ட். அவ்வளோதான். The length x of a rectangle decreasing at the rate of 5 centimeter per minute. And the width y is increasing at the rate of 4 centimeter per minute. When x is equal to centimeter, 8 centimeter and y is equal to 6 centimeter, find the rate of change of first one perimeter, second one area of the rectangle அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ இங்கே கணக்கிலே கொடுத்துட்டாங்க எக்ஸ்னா என்ன, இல்லை பிரெட்த்னா என்னன்னு. ஸோ லென்த் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து எக்ஸு, பிரெட் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து ஒய், எல்லாமே சென்டிமீட்டரில். ஸோ லென்த் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -5 சென்டிமீட்டர் பர் மினிட்னு ஏன் மைனஸில் போட்டிருக்கோம்னா the quantity is decreasing. So dx by dt is equal to -5 centimeter per minute and dy by dt is equal to breadth வந்து increase ஆகுது. So 4 centimeter per minute. அப்போ let P be the perimeter and A be the area of rectangle at any time t அப்படின்னு கேட்டுக்கிறான். சரியா? அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்க, நம்ம கரெக்டாக பார்த்துக்கோங்க. என்ன கேட்டுக்காங்க, when x is equal to 8 centimeter, y is equal to 6 centimeter. When x is equal to 8 centimeter ஆட்டும் y is equal to 6 centimeter ஆட்டும் இருக்கும் பொழுது என்ன வந்திருக்கு, பெரிமீட்டர் dp by dt எவ்வளவு, தென் என்ன வந்திருக்கு பாரு, dA by dt எவ்வளவுங்கிறது கொஸ்டின். நான் சொல்ல புரிஞ்சுதான் உங்களுக்கு? அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ பெரிமீட்டர் என்ன வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ p is equal to ரெக்டாங்கிள் சொல்லும்போது பெரிமீட்டர் என்ன வரும், இது எக்ஸு இது ஒய் இல்லையா? அப்போ இது எக்ஸு இது ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய், தட் இஸ் 2x ப்ளஸ் 2y. அப்போ 2 into x ப்ளஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? பெரிமீட்டருங்கிறது சுற்றியுள்ள அவ்வளவு மெஷர்மெண்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ தேர்ஃபோர் பெரிமீட்டர். தென் dp by dt is equal to 2 into dx by dt plus dy by dt. ஸோ அடிஷனில் இருக்கிறதுனால நம்ம தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ 2 into what is dx by dt -5 plus what is dy by dt 4. அவ்வளோதான். அப்போ ஈக்குவல் வந்திருக்கு -2. சரியா? dp by dt is equal to -2 சென்டிமீட்டர் தானே, சென்டிமீட்டர் பர் மினிட். டைமுக்கு ஒரு யூனிட் எவ்வளவு, மினிட். அதை காணாமல் பார்த்துக்கலாம். தேர்ஃபோர் பெரிமீட்டர் இஸ், சரியா, பெரிமீட்டர் இஸ் டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப், அது கண்டிப்பாக எழுதணும், டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப். சரியா? தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 2 centimeter per minute. நான் இங்கே மைனஸ் போடல பார்த்தீங்களா? அப்போ நான் டிக்ரீஸிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம்னா மைனஸ் போடக்கூடாது. இப்போ நான் மைனஸ் போட்டு எழுதணும்னா எப்படி எழுதணும், பெரிமீட்டர் இஸ் சேஞ்சிங் அட் தி ரேட் ஆஃப், சேஞ்சிங் அட் தி ரேட் ஆஃப் -2 centimeter per minute எழுதலாம். மைனஸ் இண்டிகேட்ஸ் தட் குவான்டிட்டி இஸ் டிக்ரீசிங். புரியுதா? நம்ம இங்கே டிக்ரீசிங் போட்டனால நான் இங்கே மைனஸ் போடலை. தென் செகண்ட் கொஸ்டின் என்ன, ஏரியா வந்து என்ன ரேட்டில் கூடுதுன்னு கேட்டுக்கோங்க. அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் வந்திருக்கு 2xy. தேர்ஃபோர் dA by dt is equal to 2 into length into breadth. 2xy இல்லையா, லென்த் இன்ட்டு பிரெட்த் மட்டும் தானே வரும். ஸோ x into y. அவ்வளோதான். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஃபார்முலா போடணும், uv ஃபார்முலா போடணும். எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dt ப்ளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சுன்னா dx by dt. ஸோ எக்ஸுக்கு பேராக என்ன போட்டலாம், 8 into, நான் சொல்ல தெளிவாக புரிச்சுக்கோங்க,
dy by dt எவ்வளவு 4 சரியா ப்ளஸ் y எவ்வளவு 6 இன்ட்டு dx by dt எவ்வளவு மைனஸ் 5 அப்போ ஈக்குவல் வந்திருக்கு ஸோ 32 minus 30 சரிப்பா 32 minus 30 ஈக்குவல் வந்திருக்கு 2 centimeter square per minute சொல்ல புரியுதா dA by dt சரியா dA by dt அப்போ therefore the area is increasing at the rate of 2 centimeter square per minute அப்போ பெரிமீட்டரும் ஏரியா வந்து கூடிக்கிட்டே இருக்குது பெரிமீட்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சொல்ல புரியுதா இல்லையா அவ்வளோதான் வெரி சிம்பிள் கவனமாக பார்த்துக்கோங்க then eighth sum a balloon which always remains spherical on inflation is being inflated by pumping in 900 cubic centimeter of gas per second. Find the rate at which the radius of the balloon increases when the radius is 15 centimeter அப்படின்னு கேட்டுக்காங்க வெரி சிம்பிள் தான் அதே சிமிலர் டைப் ஆஃப் ப்ராப்ளம் தான் let r be the radius and v be the volume of the spherical balloon at any time t ன்னு எழுதிக்கலாம் ஸோ என்ன ரேட்டில் ஏர் பம்ப் பண்ணுறாங்க ஏர் பம்ப் பண்ணும்போது என்ன நடக்கும் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ வால்யூம் சேஞ்சிங் அட் தி ரேட் ஆஃப் 900 சென்டிமீட்டர் கியூப் பர் செகண்ட் when r is equal to 15 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது dr by dt ரேடியஸில் ஏற்படக்கூடிய சேஞ்ச் கேட்டிருக்காங்க வால்யூம் ஆஃப் ஸ்பியர் என்ன வந்துடும் பாருங்க என்ன வந்துடுது v is equal to 4/3 pi r cube therefore dv by dt is equal to 4/3 into pi into 3r square into dr by dt so 3 cancel பண்ணிக்கோங்க என்ன கேட்டுக்காங்கன்னா when என்ன வந்திருக்கு r is equal to எவ்வளவா இருக்கும் பொழுது 15 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது என்ன வந்துடுதுன்னு பாருங்க dv by dt தெரியும் எவ்வளவு 900 equal to 4 pi into 15 square into dr by dt புரிஞ்சுதா வெரி சிம்பிள் அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துடுதுன்னு பாருங்க 900 is equal to 4 pi into 225 into dr by dt so dr by dt is equal to 900 divided by 900 pi 225 into 4 எவ்வளவு 900 pi so இந்த ரெண்டையும் கட் பண்ணிக்கோங்க then dr by dt is equal to 1 by pi என்ன வந்திருக்கு ரேடியஸ் எவ்வளவு சென்டிமீட்டர் டைம் செகண்ட் அப்போ சென்டிமீட்டர் பர் செகண்ட் அப்போ ரேடியஸ் இஸ் சேஞ்சிங் அட் தி ரேட் ஆஃப் அல்லது இன்க்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் 1 by pi பையோட வேல்யூ வேணா என்ன போட்டுக்கலாம் 1/22/7 that is equal to 7/22 சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு மாற்றிக்கலாம் புரிஞ்சுதா ரொம்ப சிம்பிள் தான் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க A ladder 5 meter long is leaning against a wall. The bottom of the ladder is pulled along the ground away from the wall at the rate of 2 centimeter per second. How fast is the height on the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall? அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ இது சம்ம நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரு சரியா இது எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்னே இருக்கட்டும் ஒன்று தப்பு இல்லை இல்லாட்டா இது வந்து என்ன பண்ணுறலாம் ஃப்ளோர் இது வந்து என்னது வால் இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு லேடர் 5 மீட்டர் லேடரை இப்படி சரிச்சு வச்சுருக்காங்க சரியா இது வந்து இதனுடைய மெஷர்மெண்ட் எவ்வளவு 5 மீட்டர் இப்போ இந்த லேடர் வந்து இப்படியே இந்த அலாங் த ஃப்ளோர் இந்த ஃப்ளோர்லேருந்து பிடிச்சி அப்படி இழுக்கும் பொழுது அப்போ அந்த மெஷர்மெண்ட்டை ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ என்ன வந்திருக்கு இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம் இந்த ஏணி அப்படி இங்கே இழுக்கும் பொழுது இந்த டாப் என்ன செய்யும் அப்படியே கீழே இறங்கும் இல்லையா அதுதான் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு என்ன கொடுத்துருக்காங்க 5 meter long is leaning against the wall. The bottom of the ladder is pulled along the ground
away from the wall at the rate of 2 centimeter per second. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம்? let x be the என்னது distance between என்ன எடுத்துக்கலாம்? wall and bottom of ladder எடுத்துக்கலாம். and bottom of ladder. So y be the distance between என்னது floor and top of ladder. புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஸோ இந்த dx வந்து என்ன ரேட்டில் மாறுது? 2 சென்டிமீட்டர். dx by dt is equal to மேலே எழுதிக்கலாம். dx by dt is equal to 2 சென்டிமீட்டர் per second. புரிஞ்சுதா? அடுத்து என்ன கேட்டுக்காங்கன்னு பாருங்க. how fast is the height of the wall decreasing when the foot of the ladder is 4 meter away from the wall? அப்போ x is equal to when x is equal to 4 மீட்டராக இருக்கும் பொழுது dy by dt எவ்வளவு? இதான் கொஸ்டின். புரிஞ்சுதா? அப்போ இந்த பாட்டம் ஆஃப் த லேடரை என்ன பண்ணுறோம்? இழுத்துக்கிட்டே இருக்கும். சரிண்ணா? பாட்டம் ஆஃப் த லேடர் இழுத்துக்கிட்டே இருக்கும்பொழுது டாப் ஆஃப் த லேடர் கீழே இறங்கிட்டே இருக்கும். ஸோ அது என்ன ரேட்டில் மாறும் அப்படிங்கிறது கொஸ்டின். புரியுதா? அப்போ ரொம்ப சிம்பிள் தான். இதில் ஒன்று கவனிங்க, இது 4 மீட்டராக இருக்குது, இது 2 சென்டிமீட்டர். இதை வேணால் நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? 400 சென்டிமீட்டர்னு மாற்றிக்கலாம். சரியா? வெரி சிம்பிள் தான். அப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே. ஸோ இது பேர் கொடுத்துக்கலாம் AOB. ஸோ ஃப்ரம் தி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் AOB x square plus y square is equal to 5 square. இல்லையா? இது ஹைபாட்னியூஸ். ஸோ x square plus y square is equal to 5 square. இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ என்ன வந்தது? 2x into dx by dt plus 2y into dy by dt equal to 0. டிவைடிங் பை 2 போட்டுக்கோங்க. ஸோ x into dx by dt plus y into dy by dt is equal to 0. சரிதானா? டிவைடிங் பை 2 போட்டாச்சுன்னா ஆக்சுவலி இப்போ நமக்கு என்ன தேவை? dy by dt தான் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்கள். ஸோ y into dy by dt is equal to minus x into dx by dt. அப்போ என்ன பண்ணிடலாம்னா, ஸோ எக்ஸுக்கு பதிலாக 4, dy by dt தெரியும், dx by dt தெரியும். அப்போ y தெரியாது. அப்போ அதுக்கு ப்ரொபோஷனல் வேல்யூ எடுத்துக்கலாம். when x is equal to 4 இல்லை 400 மீட்டர் சென்டிமீட்டர். சரியா? 400 சென்டிமீட்டர். y is equal to எவ்வளோ கண்டுபிடிக்க இதே யூஸ் பண்ணுங்கள். x square plus y square is equal to 25. சரியா? இந்த 400 இதில் ஒன்று போட்டு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை அப்படியே வச்சுக்கலாம், மீட்டர்னே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 2/100 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கணும். சரியா? புரியுதா என்ன பண்ணுறேன்னு? 100 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஸோ 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர். 100 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டேன். 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1/100 மீட்டர்னா அப்போ 2 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2/100 மீட்டர். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க, நம்ம தேவைக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணிட வேண்டியதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இதை அப்ளை பண்ணுங்க. 4 மீட்டர். சரியா? புரிஞ்சதில்ல? அவ்வளோதான். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. இது அங்கே கொண்டு வாங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9, தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 3 மீட்டர். ஸோ இதை அப்படியே மைண்டில் வச்சுப்போம். தேர்ஃபோர் இதில் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். 3 இன்ட்டு dy by dt is equal to minus x. x போல எவ்வளவு? 4 into dx by dt எவ்வளவு? 2/100. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். dy by dt is equal to minus
இந்த ரெண்டையும் கட் பண்ணிட்டோம்னா 50 minus 4 by 150 சரிண்ணா மீட்டர் பர் டைம் எவ்வளவு செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் அப்போ therefore top of the ladder is என்ன வந்திருக்கு sliding down at the rate of புரிஞ்சுதா sliding down at the rate of என்ன வந்திருக்கு இதில் எழுதுறேன் at the rate of என்ன வந்திருக்கு 4 by 150 meter per second அப்போ மைனஸ் ஏன் போடல ஸ்லைடிங் டவுன் போட்டாச்சுனாலே டாப் ஆஃப் த லேடர் கீழே இறங்குதுன்னு தெரியும் இது குறையுது அப்படின்னு தெரியும் அப்படிதானே புரிஞ்சுதா இல்லையா அல்லது ஒய் இஸ் டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் அப்படின்னு போட்டாலும் சரிதான் இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணல சம்மில் என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே வார்த்தை யூஸ் பண்ணுங்க ஸோ ஒய் இஸ் டிக்ரீசிங் அட் தி ரேட் ஆஃப் ஸ்லைடிங் டவுன் டிக்ரீசிங் எல்லாம் ஒரே மீனிங் தான் ஸ்லைடிங் டவுன் அட் தி ரேட் ஆஃப் 4 by 150 மீட்டர் பர் செகண்ட் வெரி சிம்பிள் தான் கவனமாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள்